ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சக்கரை பொங்கல், அப்புறம் ஒரு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது பொங்கலுக்கு முந்தின நாள் க்ளீனிங் ஒர்க்கு. இது நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிளீன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமாகவும் எந்த ஸ்டெயின் இருந்தாலும் சீக்கிரமாகவும் போயிடுது. ஸோ ஏதாவது டஃப் கரை ஏதாவது இருந்ததுன்னா, அந்த டஃப் ஸ்டெயின் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ண இந்த மிஸ்டர் மசில் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போல் பூஜை சாமான்களையும் முந்தின நாளே நம்ம நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சிட்டிங்கன்னா, ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. நம்ம பொங்கல் வச்சோன்னே நம்ம நல்லா சாமி கும்பிட்டுடலாம். ஸோ கிச்சன் எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் பொட்டு வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு மங்களகரமாகவும் இருக்கும். எங்கள் அத்தை இப்படி தான் செய்வாங்க. ஸோ நான் அந்த இடத்துல பொட்டு வச்சுட்டு நம்ம பூவும் வச்சிட்டோம்னா, ஸோ நமக்கு ரியலாகவே பொங்கல் வைக்கிற ஃபீல் வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஊரில் நம்ம விறகு அடுப்பில் வைக்கும்போது அப்படி தான் செய்வோம். ஸோ இது விறகுனா கேஸ் அடுப்பு, இதுலேயும் அப்படியே செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு பொங்கல் வைக்கிறதுக்காக. ஸோ பொங்கல் வைக்கணுன்னு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி, 1 கப் பச்சரிசி, அதில் 1/4 கப் பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின பிறகு நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறதுனால, ஸோ குக்கரில் அதை ஊற்றிட்டு ஒரு 4.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கல் நல்லா குழையிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் சிங்கப்பூரில் பானை தேடினேன். ஆனால் பானை இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் நான் பானை வாங்கலை. அப்புறம் கொஞ்சம் 1 கப் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் கிஸ்மிஸ், முந்திரப்பழம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா கொட்டையை எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இது வடைக்கு ஊறிட்டுருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் அந்த உளுந்த பருப்பை ஊற வச்சு நீங்கள் ஆட்டினா போதும். சும்மா தள்ளி தெளித்து ஆட்டினா போதும். இப்போ நல்லா குக்கரில் விசில் வந்துடுச்சு. ஸோ அதை நான் அடுத்த பக்கம் மாற்றிட்டேன். இப்போ நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு அதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 3 ஏலக்காய் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை அதிகம் பிடிச்சிருந்தேன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டோம். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் சேர்த்து பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேரிச்சம்பழத்தையும் நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைஸ் நல்லா வெந்திருக்கு, நல்லா குழைவாக வெந்திருக்கு. ஆனால் தண்ணி பத்தலை. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருந்தால் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு எந்த கப்பில் ரைஸ் எடுத்திங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சேர்த்துட்டு. ஸோ பால் சேர்த்துட்டு பாலோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ், ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். ஸோ கடைசியாக நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். 1 கப் ரைஸ்க்காக 1 கப் இல்லைன்னா 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வெல்லம் பத்தலை, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு நம்ம நெய், அதாவது அந்த முந்திரி பருப்பு வறுத்த நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக வெல்லம் கரைஞ்ச பிறகு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட இன்னும் சேர்த்து எவ்வளோ நெய் வேணாலும் சேர்த்தாலும் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
ஸோ ஃபைனலாக நம்மளோட சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வடைக்கு நம்ம வந்து மாவு ஆட்டியாச்சு. ஸோ இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வடைக்கு வந்து ஃபுல் உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு ஆஃப் உப்பு, அதாவது 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு அளவாக தான் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கரிச்சு போயிடும். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். ஸோ எடுத்துகிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டிங்கன்னா அதுதான் உளுந்த வடை. சூப்பராக ரெடி ஆகிடும் உளுந்த வடை. ஈஸியான இது. ஸோ நீங்கள் மாவு ஆட்டும் போது தண்ணியாக ஆட்டிட்டிங்கனாலும் பரவாயில்ல, அரிசி மாவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடச்சிரும். நீங்கள் லூஸாக மாவு இருந்ததுன்னா வடை வந்து நிறைய ஆயில் பிடிக்கும். ஸோ உப்பு வந்து அதே மேலே உப்பு வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து நீர்த்து போயிடும். ஸோ நமக்கு டேஸ்டான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, உளுந்த வடையும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு, பொங்கல், உளுந்த வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கீழே வந்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். Thank you friends. Thank you for watching.